ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே ஒரு 2 ஹவர்ஸில் நான் என்னென்னலாம் சமைக்கிறேன், என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறேன்றதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக வந்து 5:30 ஆகுது. 5:45 ஆகுது. ஸோ இப்போ தான் நான் டீ போட ஆரம்பிச்சிருக்கேன். நல்லா சூடாக ஒரு கப்பு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா பால் கொதிச்சதுக்கப்புறமா இஞ்சி போட்டிருக்கேன். இஞ்சி போட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பாருங்கள், டீ தூள் போட்டேன், சர்க்கரை போட்டேன். எனக்கு வந்து டீ இப்படி போட்டால் தான் பிடிக்கும். சில பேர் வந்து டிகாஷன் தனியாக எடுத்து பால் தனியாக காய்ச்சி டீ போடுவாங்க. பட் எனக்கு இந்த மாதிரி போட்டால் தான் பிடிக்கும். பால் நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் தான் வந்து நான் இஞ்சி தட்டி போடுவேன். இல்லைனா வந்து பால் திரிஞ்சு போகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். முன்னாடியே வந்து இஞ்சி போட்டிங்கன்னா பால் திரிஞ்சு போயிடும். இப்போ இன்னொரு அடுப்பு பற்ற வச்சுட்டு சாதம் வடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுக்கலாம். அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்குள்ளே வந்து தண்ணி சூடானதுக்கப்புறமா அரிசி கழுவி போட்டுடலாம் ஒலை கொதித்த உடனே. இப்போ டீயும் கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம டீயை குடிச்சிட்டு வந்துடுவோம். டீ குடிச்சிட்டு வந்துட்டு நம்ம அடுத்தது என்ன ரொட்டீன் ஒர்க்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, கோஸ் இருந்துச்சு. கோஸ் சாம்பார் வச்சு ரொம்ப நாள் ஆகுது. அதனால் இன்றைக்கி கோஸ் சாம்பார் செஞ்சுட்டு கோவக்காய் பொரியல் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நைட்டு வச்சு அடமாவு ஃப்ரிட்ஜில் இருந்தது. அந்த மாவு எடுத்து தோசை ஊற்றி கொடுத்துருக்கேன். இவ்வளோ தான் இன்றைக்கி லன்ச் மெனுவாக நம்ம பார்க்க போகிறோம். டீ குடிச்சிட்டு வந்தாச்சு. இப்போது ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு நம்ம சமையலை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ அதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ கோஸ் இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கோஸ் எல்லாத்தையுமே அதில் இந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப்பு பைத்தம்பருப்பு, 1/2 கப்பு துவரம்பருப்பு, ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள், இது எல்லாமே அந்த குக்கர்லேயே போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா இதை ஒரு 4 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்து வரணும். அதனால் ஒரு 4 விசில் விட்டு இதை வேக வச்சு தாளிச்சிடலாம். இப்போ அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கலரி கொடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுட்டு வேறு எதுவுமே இதில் கூட வேக வைக்க வேண்டியதில்லை. தண்ணி மட்டும் தேவையான அளவு ஊற்றிட்டு இப்போ நம்ம குக்கரு வந்து மூடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டோன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்துடும். இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டோன்னா ஒரு 2 விசில் 3 விசில்லையே நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், குக்கர் மூடிட்டு ஒரு 3 விசில் நான் விட்டுருக்கிறேன். ஸோ நல்லா இப்போ எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்துடுச்சு பார்த்திங்களா, அடி பிடிக்கவே இல்லை. இப்போ நல்லா இதை சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை தாளிக்க போகிறோம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூனு வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் நல்லா குளிர்ச்சின்றதுனால சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூனு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வர ஸ்டேஜில் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகமும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு 4 பல் பூண்டு தோலோடு தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயமும் போட்டுட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா ஒரு கொத்து எடுத்து நான் உருவி போட்டிருக்கேன். கழுவிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா இதை வதக்க போகிறோம். வதக்கிட்டு ஒரு 4 பச்சை மிளகா 2ஆக கீறி போட்டிருக்கேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இதில் அதிகமாக வந்து நம்ம வந்து காரம் சேர்க்க போகிறதில்ல. நீங்கள் வந்து காஞ்ச மிளகா வேணும்னாலும் இதில் தாளிக்குள்ளே போட்டுக்கலாம். நான் பச்சை மிளகா போடுறேன். பட் ரெண்டுமே ஒரு விதமான டேஸ்ட் வரும். அதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இந்த தக்காளி வேகிறதுக்கான உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு, ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம், வேணும்னா அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு பார்த்திங்களா. இப்போ வந்து சாம்பார் தூள் எடுத்துருக்கேன். இந்த சாம்பார் பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து எடுத்து போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டதுக்கப்புறமா நல்லா இதை வதக்கி விட்டுடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த பொடி நல்லா வதங்கட்டும். நல்லா சூப்பராக வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. மறுபடியும் நம்ம புளியெல்லாம் ஊற்றுவோம் இல்லைங்களா, அதனால். ஸோ இப்போது
நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறோம், புளி கரைச்சி வச்சுருந்தேன். அந்த புளியை வந்து தேவையான அளவுக்கு நான் புளி சேர்த்துக்கிட்டேன். புளி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கெட்டு போகாது. ஏன்னா பைத்தம்பருப்பு போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் புளி ஊற்றிருக்கேன். நீங்கள் உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து புளி சேர்க்க வேண்டியதில்லை. நான் லஞ்ச் பாக்ஸுக்கு மத்தியானம் 2 மணி 3 மணி கூட சாப்பிடுவாங்க. அதனால் நான் வந்து புளி ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த பருப்பு கோஸெல்லாம் வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ நல்லா இதை கொதிக்க விடுவோம். உங்களுக்கு தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலை எனக்கு, அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உப்பு எப்படி உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா இப்போ கலரி கொடுத்துடலாம். நல்லா கலரிட்டு நல்லா கொதிக்க விடுவோம். இந்த மாதிரி நல்லா சலசலன்னு கொதிக்கிட்டோம் குழம்பு. உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொதிக்க விட்டு நீங்கள் இறக்கிக்கலாம். தண்ணியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் தண்ணியாக இறக்கிக்கங்க. இல்லை திக்காக வேணும்னா திக்காக, அது நம்மளோட விருப்பம்தான். ஸோ இப்போ எனக்கு வந்து மீடியமாக இப்போ வந்து நான் கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா கரெக்டான பதத்தில் நான் இறக்க போகிறேன். இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கோஸ் சாம்பார். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கோவக்காய் பொரிக்க போகிறோம். கோவக்காய் ரொம்ப சிம்பிளாக நான் எப்படி செஞ்சுருக்கேன்றதை பாருங்கள். டைமுக்கு ஏற்ற மாதிரி நான் செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பேன் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், இது தாளிப்புக்கு. இப்போ வந்து கோவக்காய் நல்லா கட் பண்ணி வச்ச கோவக்காவை ஒரு 1/4 கிலோ கோவக்காய் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களோட ஷேப் எப்படியோ நீங்கள் அந்த மாதிரி ரவுண்டாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி நீட்டாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். நம்ம தானே சாப்பிட போகிறோம், அதனால் நான் இப்படி செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ நல்லா இந்த கோவக்காவை நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். நல்லா எல்லாமே அந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி வதக்கி விட்டுட்டு அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த காய் வந்து கொஞ்சம் வேகத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா நான் கொஞ்சம் நரன்னு இருக்கும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் லேட் ஆகும் இந்த காய் வேகிறதுக்கு. இப்போது தேவையான அளவு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம மூடி போட்டு நல்லா இதை வேக வச்சு எடுக்க போகிறோம். நல்லா ஒரு வாட்டி அந்த மஞ்சத்தூள் உப்புலாம் நல்லா கலரி விட்டுட்டு மிளகா பொடியும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். மிளகா பொடி வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் இது மிளகா பொடி போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுருவோம். நல்லா மொறுன்னு இந்த கோவக்காய் பொரிஞ்சு வரும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கோவக்காய் தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்ப பக்காவான ஒரு காம்பினேஷன் தான் சொல்லலாம். இப்போ பாருங்கள், மிளகா பொடி போட்டுட்டு நல்லா இதை வதக்கி விட்டாச்சு. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இப்போ வதக்கியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து என்ன பண்ணலான்னா சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம நல்லா அப்படியே ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா மொறுன்னு வரும் இந்த கோவக்காய். அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா, இல்லை நாங்கள் இப்படியே சாப்பிட்ணுன்னா கூட நம்ம இப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் மொறுன்னு இருந்தால் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நல்லா கிறிஸ்பியாக நம்ம இந்த கோவக்காய் பொரியலை செய்ய போகிறோம். அவ்வளோதான், ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா போதும், நல்ல கிறிஸ்பியான ஒரு கோவக்காய் பொரியல் கிடச்சிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சிடலாம். நைட்டு மாவு நம்ம அடை தோசை ஊற்றினேன். அந்த மாவு அப்படியே கொஞ்சம் மீதி இருந்துச்சு, அது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போது அதை தான் இப்போ எடுத்து மாவு தோசை ஊற்றி தரப்போகிறேன். பேன் அடுப்பில் வச்சுட்டு நல்லா தோசை ஊற்றிக்கலாம். நல்லா உங்களுக்கு திக்காக வேணும்னாலும் தோசை திக்காக ஊற்றிக்கலாம், இல்லை மெலிசாக வேணும்னாலும் இந்த மாதிரி நைஸாக ஊற்றிக்கலாம். எப்படி வேணாலும் ஊற்றிக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். இப்போ நம்ம கோசு சாம்பார் வச்சு தான் இதையே அப்படியே சாப்பிட்ற போகிறோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ 2 in 1ஆகவும் ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அது தோசைக்கு சேர்த்துக்கிட்டோம். அதே போல் லஞ்சுக்கும் நம்ம அதே கொடுத்து அனுப்பிச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் இவ்வளோ தான். 2 மணி நேரத்தில் நான் இந்த ஒர்க்கெலாம் பண்ணியிருக்கேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.